துலா ராசி, துலா லக்னக்காரங்களுக்கு ஆவணி மாத பலன்கள். இப்போ நம்ம சேனல் நட்சத்திர ஜோதிடம் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கிருங்க. இந்த காணொளி முடியும் போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய மனதில் தோன்றக்கூடிய கருத்துக்களை வந்து நீங்கள் இதில் வந்து பதிவிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதுக்கான பதிலையும் கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் நான் வழக்கமாக சொல்கிறதில்ல. எப்பாவது ஒரு தடவை சொல்கிறேன் நான். அப்புறம் எல்லா ஜோதிடர்களும் பார்த்தீங்கன்னா, இந்த இது தசா புத்திகள் நடக்கிறது, அப்புறம் வந்து எந்த கிரகம் எதை பார்க்குது, அதெல்லாம் எதுவுமே சொல்றதில்ல. மக்களுக்கு அது புரியாதுங்கிறனால சொல்றதில்லன்றது தெரியுது எனக்கும். இருந்தாலும் ஒரு எட்டு அதை மட்டும் ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு சொல்லிட்டோம்னா, என்ன அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் தெளிவா விளங்கும் உங்களுக்கு. அப்படி பார்க்கும்போது, துலாம் எடுத்துக்கிட்டோம்னா, அப்பப்பா அவங்க கிட்ட கொஞ்சம் விலகி தான் இருக்கணும். வாழ்க்கை துணையா வந்து ஒரு ஆண் அமைஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன், படாத போராட்டம். ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க வயசான காலகட்டத்தில நீங்க அவங்க சொல்றத தான் கேட்கணும். வேற வழி இல்ல. அப்படி கேட்டா தான் உங்களுக்கு கஞ்சி கிடைக்கும். அந்த மாரிலாம் சூழ்நிலை. அதெல்லாம் பார்த்து நடந்துக்கங்க. இப்போ உங்களுக்கு இது வக்கரத்துல இருக்கிற சனி வந்து 8ஆம் வீட்டு ஆயுள் ஸ்தானத்த பாக்குது. பொதுவா வந்து சனியோட பார்வை நெருப்பு பார்க்குற இடத்த எரிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா, அந்த வக்கர குரு பார்க்கறதுனால ஆயுள விருத்தி பண்ணி விட்டுருவான். உடம்பு சரியில்லாம யாராவது இருந்தாங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் சரி பண்ணி வாழ்க்கைய நல்ல முறையா அமைச்சு குடுத்துருவான். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆயுஷ் ஹோமம் பண்றவங்கலாம் தாராளமா செஞ்சுக்கலாம். ஆயுள் விருத்தி ஆகும். அப்புறம் வந்து 2ஆம் வீட்ட குரு உச்ச குரு பார்க்குறான். அப்படி பார்க்கறனால, வாக்கு சம்மந்தப்பட்ட தொழில் செய்றவங்க யாரா இருந்தாலும் சரி, வக்கீலு, புரோக்கரு, வாத்தியாரு, எங்கள மாரி ஜோசியக்காரங்க, இந்த மாரி யாரா இருந்தாலும், ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, வருமானத்த வந்து அவங்க ஈட்டலாம். அதுக்கான காலகட்டம் இப்ப நடந்துட்டு இருக்குது. குரு அதிசாரத்துல வர்றதுக்குள்ள இந்த ஒரு 68 நாள் இருக்கு. அந்த நாட்களுக்குள்ள நீங்க ஒரு நல்ல ஒரு பலன நீங்க அடைஞ்சுக்கலாம். அதனால துலாம் கிட்டலாம் வந்து நெருங்க முடியாதுங்கோ. ஜாக்கிரதையா ஜாக்கிரதையா இருக்கணுங்க. பார்த்துக்கங்க. அதெல்லாம் வந்து நிறுத்தி எடை போட்டு பேசும் அதெல்லாம் உங்களுக்கு. சும்மா வளவள கொழகொழன்னுலாம் பேசாது. பேசுறது பாயிண்ட்டா அடிக்கும். அதனால அதெல்லாம் பார்த்து நடந்துக்குங்க. இந்த துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சனி திசையெல்லாம் நடந்ததுன்னு வச்சுக்கங்களேன், மிகப்பெரிய யோகத்த குடுக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உச்சாணி கொம்புல தூக்கி உட்கார வச்சுரும். ஸோ அந்த மாரி நடக்குதான்னு பார்த்துக்கங்க. உங்களுக்கு நடக்கிற திசை, சனி நடக்குதா? சனி புத்தி நடக்குதா? அப்படின்லாம் பார்த்துக்கங்க. பார்த்துட்டீங்கன்னா, என்னை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்த நம்ம பார்த்து கேபி சிஸ்டத்துல கணிச்சு உங்களுக்கு தெளிவா சொல்லிடலாம் உங்களுக்கு. எப்படி என்ன நடக்கும்? ஏது நடக்கும்னு தெளிவா நம்ம சொல்லிருவோம். சரிங்களா? மகிழ்ச்சி.